ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா சிம்பிளான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை. அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது இதை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி அளவுக்கு நான் இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் போட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இது உடனே வாஷ் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஓவர் குக் ஆயிரும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக வராது. இப்போ நான் இந்த காலிஃப்ளவரை தண்ணி வடிகட்ட போகிறேன். காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இது நான் சுடு தண்ணி இல்லாமல் 2 வாட்டி நார்மல் தண்ணிலையும் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போது காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன்னா மசாலா ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணோன்னா மசாலா பிடிக்காது, அதனால் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. இப்போ இந்த மசாலாவில் காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 15 நிமிஷம் ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காஞ்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நான் ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இலக்கி வச்சுக்கோங்க.
காலிஃப்ளவர் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும்தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இது நீங்கள் சாப்பிடும்போது வெங்காயமும் லெமன் ஜூஸும் லைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.